கோ டைரக்டர். மொத்தத்தில் ரஞ்சித் ஸ்கூலில் இருந்து வரும் அடுத்த ஒரு படைப்பாளி. சறுக்கி விழும் சமூகத்துக்கு தூக்கி எழும் கதையாக பாட்டில் ராதா கொண்டு வந்த அறிமுக இயக்குனர் தினகரன் சிவலிங்கம் அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு ஃபில்மை பற்றி ஆக்சுவலாக ஃபில்முக்கு ரொம்ப ரொம்ப சின்சியராக ஜென்யூனாக கான்ட்ரிபியூட் பண்ண நிறைய பேர் வந்து மேடையில் இருக்க முடியல. எல்லாருமே அங்கே இருக்காங்க. எனக்கு இந்த நின்றுட்டுருக்க நேரம் முழுக்க நான் அவங்கள தான் யோசிச்சுட்டே இருந்தேன். சுந்தர் அண்ணாவாக இருக்கட்டும், ஜெயபெருமாள் அண்ணா, ஜெயசுராஜ் அண்ணா, நிறைய பேர் ரொம்ப செகண்டரி கேரக்டர்ஸாக மாதவி இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப 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 அன்பரசி, ரொம்ப முக்கியமான ஒர்க்கு எனக்காக அவ்வளோ ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாரையும் நேம் பண்ண முடியல. பட் ஐ ஹாவ் ஹையஸ்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் டுவர்ட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. ஸோ ரொம்ப நன்றி. இங்கே அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி ரூபேஷ் அவரோட அசோசியேட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ரூபேஷ் இங்கே வர முடியல, கல்கட்டாவில் இருக்கான். அவங்க எல்லாருக்கும் நன்றி. ஃபஸ்ட்டு நான் ஃபில்மை பற்றி அது நிறைய இன்டர்வியூஸில் பேசியிருக்கேன். பட் எனக்கு இப்போது ஃபஸ்ட்டு நம்ம சீஃப் கெஸ்ட் அவங்கள தேங்க் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப ஒரு சின்ன ஒரு சென்சிபிளான ஃபில்மு. இதை வந்து ப்ரிவியூக்கு ரஞ்சித் கூப்பிட்ட உடனே வெற்றி சாராக இருக்கட்டும், அமீர் சாராக இருக்கட்டும், அகெயின் லிங்குசாமி சார் அண்ட் மிஷ்கின் சார் இவங்க வந்தது பார்த்துட்டு அதோட மட்டும் இல்லாமல் இங்கே இன்னைக்கு ட்ரெய்லர் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அவங்களோட இட் ஷோஸ் தேர் கேரக்டர் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 4 பேருமே வந்து ஆக்சுவலாக லிங்குசாமி சார் வந்து ரஞ்சித் விபி சார் கிட்ட சேர்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட தான் சேரணும் அப்படின்னு பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு இருந்து வெங்கட்பிரபு சார்கிட்ட கேட்டதே வந்து லிங்குசாமி சார்கிட்ட நான் அசஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் போய் கேட்டிருந்தான் காலேஜ் முடிச்ச டைமில். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவ்வளோ கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவை ஒவ்வொருத்தவங்க அவங்க ஓன் வேல ரீடிஃபைன் பண்ணவங்க இவங்க எல்லாருமே. அமீர் சாரோட பருத்தி வீரன் அவ்வளோ அதை டிஸ்கிரைபே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு மிராக்கிள் தான் அந்த ஃபில்மு. அதே மாதிரி வெற்றி சாரோட பொல்லாதவன் பார்த்தப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் ஃபிலிமில் எனக்கு இப்போ கப்போலோட காட்ஃபாதரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கேரக்டர்ஸ் நம்ம பிக் பண்ணி ஒவ்வொரு கேரக்டர்ஸை பற்றியுமே ஒரு படமே பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பொல்லாதவனில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ டிஃபைன்டாக அத்தனை கேரக்டர்ஸை வச்சு ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஆடுகளம் பார்த்தோம்னா ஆடுகளம் நான் கிட்டத்தட்ட அது ஒரு லைப்ரரி மாதிரி நிறைய டைம் நான் ரீவிசிட் பண்ணுற ஒரு ஃபில்ம். அவர் மிஷ்கின் சாரோட அவரோட ஒர்க் இருக்கட்டும். அகைன் மிஷ்கின் சார் இப்போ இல்லை, பட் ரீசெண்டாக பார்த்தாலும் மார்டின் மேக்டோனா அப்படின்னு ஒரு ஃபில்ம் மேக்கர். அவர் வந்து அந்த 3 பில்போர்ட்ஸ் அவுட்சைட் எப்பிங்ஸ் மிசோரின்னு ஒரு படம் பண்ணிருக்காரு. நான் அது பார்த்ததுலேருந்தே ஒரு அமெரிக்காலேருந்து இப்படி ஒரு வாய்ஸோட ஒரு ஃபில்ம் மேக்கர் இருக்கானா அப்படின்னு அவர் நிறைய ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அவரை பற்றி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவ்வளோ ஃபைனாக அவங்க கிராஃப்ட் மேலே அப்படி ஒரு பேஷனட்டாக இருக்கவங்க இங்கே வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ரொம்ப நன்றி சார் எல்லாருக்கும். ஸோ பலூன் பிக்சர்ஸ் அருண் பாலாஜி அண்ணா அவர் வந்து சும்மா ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் தான் ஒரு ஐடியாவாக சொன்னேன் இந்த கதை. அதை கேட்ட உடனே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அவங்க ப்ரொடக்ஷனில் அவர் கூட இருந்தவங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நந்தகுமார் சார் இல்லை, அவருமே இவ்வளோ நேரம் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு சின்ன முகசுளிப்பு இல்லாமல் நிதானத்தோடு இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் என்னோட ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். அடுத்தது வந்து நடிகர்கள் சோமனனா இருக்கட்டும், சஞ்சனா, பாரி, அபி, அசோக், ஈவன் மாறன் அண்ணன், ஜான்விஜ் அண்ணன் எல்லாருமே வந்து நிறைய பேர் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. எனக்கு இவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு இதுதான் நான் சொல்கிறது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபில்ம் பண்ணுறோம். நிறைய எனக்கு எடுக்கிறதுலையுமே நிறைய சேலஞ்சஸ் இருந்தது, நிறைய புரியாமல் இருந்தது, லிமிட்டேஷன் இருந்தது. அதே மாதிரி எனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு வார்த்தை அவங்க தவறாக பேசினா கூட என்னால் அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. திரும்ப ரீடேக் போயிட்டே இருந்தேன். யாருமே வந்து இவன் என்ன இப்படி பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி இருந்ததே கிடையாது. நான் என்ன கேட்டாலும் எப்படி பண்ணாலும் இப்போ ஆச்சரியமாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா டைமும் அப்படியே பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஜான்விஜன் எல்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். 11 மணிக்கு ஆரம்பித்து 12, 1, 2, 2:30, 2:45 தான் அந்த ஷாட்டை நான் ஓகே பண்ணுறேன். திரும்ப 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 கிட்டத்தட்ட ஒரு 24, 25 டேக் போகுது. அது எக்ஸாஸ்ட் ஆகிட்டாரு. எனக்குமே என்ன பண்ணுறதுனே புரியல. கடைசியாக வந்து ஓகே பண்ண டேக் வந்து பார்த்துட்டு
ஓகே இது ஓகேவாடா அப்படின்ற மாரி போன ஒரு இது இருக்குல்ல. அவரோட லெவல் அவங்க எவ்வளோ வொர்க் பண்ணியிருக்காங்க. அதே தான் சோமனனா இருக்கட்டும். அதே மாதிரி கிட்டத்தட்ட எல்லா ஆக்டர்ஸ்க்குமே அந்த மாரி ஒரு 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 சூழல் இருந்தது. சேம் டைம் 1, 2 டேக்லயுமே ஃபைனா பண்ணியிருந்தாங்க. அது ஓகே பண்ற ஒரு இதுவும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாரையும் நேம் பண்ண முடியல. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. தவறா எடுத்துக்காதீங்க. அண்ட் ரூபேஷ் கேமராமேன். கிஷோர் தான் வந்து ரூபேஷ அறிமுகப்படுத்தினாரு எனக்கு. நட்சத்திரம் நகர்கிறது தங்கலானோட கேமராமேனு. ஆ ரூபேஷ் இப்ப இங்க இல்ல. பட் இந்த ஃபில்ம் பண்ணிட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஐ மீன் ஒரு 1 1/2 இயர் டைம்க்கு முன்னாடி நம்ம ஷூட் முடிச்சிருந்தோம். இப்பவுமே இந்த ஃபில்மோட கிராஃப்ட்ட இத வந்து வேல்யூ பண்ண முடியுது அப்டின்னா, இதோட ஜென்யூன் ஹீரோ அப்படிங்கிறது டெஃபினட்டா ரூபேஷ், ஆ புரொடக்ஷன் டிசைனர் ராஜா அண்ட் எடிட்டரா வந்து கிட்டத்தட்ட எடிட்டரோட ரோல்ங்கிறது நான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேறவா நெனச்சிருந்தேன். ஆனா எடிட்ல வொர்க் பண்ணும்போது தான் லைக் அவரு ஒரு டைரக்டரோட ஹால்ஃப் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் தான் எடுத்திருந்தாரு. அதே மாரி ஸ்க்ரீன் பிளேலயுமே கிட்டத்தட்ட ரீரைட் பண்ற ஒரு விஷயத்த அந்த விஷன் வந்து சங்கத்தமிழனுக்கு இருந்தது. அவங்களோட வொர்க் எல்லாம் அவுட்ஸ்டாண்டிங்கான வொர்க். அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அகைன் ஷான் ஷான் பத்தி பேசணும். ஷான் வந்து நானு வ அந்த முண்டாசுப்பட்டி கேட்டதுலேருந்தே அவரோட அந்த மியூசிக், அந்த சாய்ஸ் ஆஃப் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட வொர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது கமிட் பண்ணும்போது ஜெய்பீம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த மண்ணிலே ஈரம் ஈரமுண்டு சாங் கேட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. தலகோதுமில காத்து அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவரோட வொர்க் பண்ணணும்னு சொல்லி போயிட்டு, அவரோடவும் சில சில இது எனக்கு நெறைய போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கும். அவரும் அவ்ளோ அக்காமடேட்டிவா இருந்து வொர்க் பண்ணி குடுத்தாங்க. சாங்ஸ் எல்லாம் தாண்டி பேக்கிரவுண்ட் ஸ்கோரா வந்து அவர் ரொம்ப அந்த ஜென்யூனா ஃபில்ம புரிஞ்சுகிட்டு, முக்கியமா வந்து எங்க பார்த்தாலும் போட்டு மியூசிக்க போட்டு ஃபில் பண்ற மாரிலாம் இல்லாம, மேக்ஸிமம் இங்கலாம் சைலன்ஸ்ன்ற மாரி நானும் அப்படிதான் யோசிப்பேன். அவரும் அந்த சைலன்ஸ வந்து அ புரிஞ்சுகிட்டு, அந்த சென்ஸ்ல 2 பேரும் ஒரே பேஜ்ல வொர்க் பண்றதுங்கிறது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ரொம்ப நன்றி ஷான். அண்ட் லிரிசிஸ்ட் உமாதேவி தோழர் இருக்காங்க, தனிக்கொடி, ரமேஷ் வைத்தா தோழர், அப்புறம் பாக்கியம் சங்கர், அறிவு இவங்க எல்லாருமே ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா ஒர்க் பண்ணி குடுத்துருக்காங்க. தேங்க்ஸ். அகைன் டான்ஸ் மாஸ்டரு, சாண்டி மாஸ்டரு, சவுண்ட் டிசைன் அ சுரேன் அண்ட் அழகிய கூத்தன் அவங்க. அப்புறம் லிஜு பிரபாகர் டிஐ பண்ணி குடுத்துருக்காங்க. லிஜுவோட நான் போகும்போதே எனக்கு என்னன்னா, இது ஒரு ஃப்ளாட்டா ஹோல் ஃபில்முக்கான கலர் டோனா இருக்கக்கூடாது. சீக்வென்ஸ் பேஸ் பண்ணி இண்டிவிஜுவலா கலர் இருக்கணும். ஒவ்வொரு சீக்வென்ஸ்க்கும் ஒரு எமோஷன் இருக்கு. எனக்கு கலர் பேலட்டுமே அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு, அதே மாரி ஃப்ளாஷ்பேக்குக்கு நான் ஒரு கலர் பேலட் குடுத்திருந்தேன். அது அவங்க பண்ணதே கிடையாது. என்னால அப்படி பண்ண முடியாது அப்படின்னாங்க. நான் எக்ஸாஜரேட் பண்ணி எனக்கு அப்படிதான் வேணுன்ற மாரி சொல்லி வாங்கியிருந்தோம். அவருமே ரொம்ப சப்போர்ட்டிவா ஒர்க் பண்ணாங்க. அகைன் நீலம் புரொடக்ஷன் சைட்ல இருந்த புரொடக்ஷன் மேனேஜர்ஸ் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ராகேஷ் அண்ணா, விக்னேஷ், ரூபேஷ், சஞ்சய், சிவா, ப்ளஸ் சிவகுமார் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் பீட்ரூட் சுதீர் அண்ட் ஹிஸ் டீம் அண்ட் பிஆர்ஓ குணா அவரோட டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ப்ளஸ் என்னோட ஏடிஸு அவங்களோட ஒர்க் அப்படிங்கிறது என்னோட கொஞ்சம் சிரமம் தான் ஒர்க் பண்ணுறது ஆக்சுவலாக. அவங்க ரொம்ப பொலைட்டாக நான் ஹாஷாக கத்தி கித்தி அப்படின்றது இல்லை. பட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கும். அத கரெக்ட்டா புரிஞ்சுட்டு வொர்க் பண்ணி குடுத்து, இவ்ளோ லாங் டைமுக்கும் எஸ்பெஷலி தினேஷ், கோபிலாம் வந்து இவ்ளோ நேரம் இருந்து இந்த செகண்ட் வரலும் இந்த ஃபில்ம ஷோல்டர் பண்றாங்க. அ அதே மாரி ஒவ்வொரு அசிஸ்டன்ட்ஸும் சின்ன கோபியா இருக்கட்டும், ரவியா இருக்கட்டும், ஜெய் தோழரா இருக்கட்டும், வீரா, பிளஸ் காசிம்மு, பிரவீனு, பிளஸ் ரமேஷ். ரமேஷ் வந்து என்னோட ப ப கபாலில கூட வொர்க் பண்ணாங்க. நான் இந்த படத்துக்கு வொர்க் பண்ணணும்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணி கூப்ட்டுருந்தேன். அவ்வளோ தூரம் டைரக்டரா கூட இருந்து ஹெல்ப் பண்ணாங்க. இவங்க எல்லாராலையும் தான் இந்த ஃபில்ம் அப்படிங்கிறது சாத்தியமாயிருக்கு. அவங்களுக்கு நன்றி. ஸோ இந்த ஃபில்மோட ஸ்டார்ட்ட பத்தி நான் பேசணும்னு நெனைக்கிறேன். அவன் வந்து ஆக்சுவலா இப்போ என்னோட ஃப்ரெண்டு அவன் நேம் பண்ண வேண்டாம். அவனோட கிரவுண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது தான் இதோட ஸ்பார்க் ஸ்டார்ட் ஆச்சு இந்த கதை எழுதுறதுக்கு. இப்போ ஒரு 2 மந்த் முன்னாடி அவன ரீஹேப்ல சேர்க்க ட்ரை பண்ணி அவன் ஓடி போயிட்டு நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் ஏஏ மீட்டிங் கூட்டு போய் அவன உட்கார வச்சு அவன் இன்னைக்கு காலையிலயும் கால் பண்றேன். இந்த இதுக்கு ஈவென்ட் இருக்குடா வாடா அப்படின்னா ஃபோன் எடுக்கல. எங்க இருக்கான்? நான் மறுபடியும் சென்டர்ல சேர்க்க போறேன்னு நினைச்சு கூட அவன் வந்து என் ஃபோன எடுக்காம இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் இது ஆரம்பிச்சது. நெறைய ஆல்கஹாலிக் அனானிமஸ் மெம்பர்ஸ் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணி, அவங்களுக்கு நான் இந்த ஸ்டேஜ்ல தேங்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ஒருத்தவங்க ஒரு ஃபெல்லோ ஹியூமன் கிட்ட சொல்லவே முடியாத எல்லா டார்க்கஸ்ட் சீக்ரெட்ஸையும், சேலஞ்சஸையும் என்ன நம்பி அவங்க ஓப்பன் அப் பண்ணாங்க.
அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஒரு ஒர்க். ஆக்சுவலா என்னோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம் நான் வந்து என்னோட அடுத்த படமா தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த படத்துக்கு அவ்ளோ ரிசர்ச் மெட்டீரியல் அவ்ளோ பேர் ஓப்பனாவே என்ட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்னோட அடுத்த ஃபில்ம் தான் வந்து ஒழுங்கா பண்ணணும், சின்சியரா இத எப்படி எழுத போறோன்ற மாரி எனக்கு இப்பவே அத பத்தி இது இருக்கு. இதுக்கு எனக்கு அவ்ளோ மெட்டீரியல், அவ்ளோ விஷயம் கிடைச்சது. அது ஜெயசுராஜ் அண்ணன், சுந்தர் அண்ணா, அசோக் சார், கிரேஸ் ஃபவுண்டேஷன், நெறைய ரீஹாப் சென்டர்ல இருக்கவங்களுக்கு எல்லாமே நன்றி சொல்லிக்கிறேன். டிசைனர் சிவகுமார் அவருக்கும் தேங்க் பண்ணிக்கலாம். அவரோட ஒர்க் தான் இப்போ ஃபில்ம்க்கான ஒரு இம்ப்ரெஷன உருவாக்கியிருக்கு. தேங்க்ஸ் டு சிவா. ஸோ ஃபேமிலி அப்பா அப்பா, அம்மா, ஒய்ஃப், குழந்தைங்க, மாமா, சித்தப்பாலாம் வந்திருக்காங்க. இது ரொம்ப டஃப் ஆக்சுவலா ஃபில்ம் மேக்கரா இருக்கிறது. ஃபில்ம் மேக்கரா இருக்கிறத விட வந்து ஃபில்ம் மேக்கர் கூட வாழறதுங்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா. அதுவும் பெண்கள், அம்மா, மனைவி அவங்க வந்து ஏன்னா சொசைட்டி வந்து வேற மாரி எவ்ரி மந்த் அவங்கவங்க பெரிய லெவல்ல ஏர்ன் பண்ணுவாங்க, வீடு வாங்குவாங்க, சொத்து வாங்குவாங்க. பட் ஃபில்ம் மேக்கரோட வேர்ல்டுங்கிறது வந்து நான் இன்னைக்கு என்ன இந்த மாசம் என்னெல்லாம் நாவல் படிச்சேன், என்ன படிச்சேன், என்ன ஃபில்ம் பார்த்தேன். என்னோட ஒர்க் எல்லாம் விர்ச்சுவலாவே இருக்கும். நம்ம எதுவுமே மெட்டீரியலா யாரோடும் எதையும் பேசிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் என்ன சரியா புரிஞ்சுகிட்டு எனக்கு இவ்ளோ டைம் வந்து சப்போர்ட் பண்றது, அவங்களோட பிரசன்ஸ் அவங்களால தான் வந்து ஆம், நான் இன்னைக்கு இங்க இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அண்ட் முக்கியமா வந்து என்னோட மென்டர் டாக்டர் தைசக் விக்கேதா அண்ட் மை சோகா ஃபேமிலி, தேங்க்ஸ் டு தெம். ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் கந்தசாமி, சரவணன், வசந்த், நிறைய பேர், மோகன் நுகுலா இருக்காங்க, குணா அண்ணா இருக்காங்க, எல்லாருக்கும் நன்றி. எனக்கு ஆக்சுவலாக இப்போ தான் தப்பாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் இதெல்லாம் சொல்லி முடிச்சிடணும் அப்படின்னு பார்த்தேன் நான். இப்போ ஃபில்ம் மேக்கராக இவால்வ் ஆனது அதுக்கான ஃபஸ்ட்டு கிராட்டிடியூட் அண்ட் தேங்க் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரஞ்சித்தோட சேர்ந்தது. ரஞ்சித் டீமுக்கு தான் நான் இது பண்ணணும். ஏன்னா நான் அனிமேஷன் சைடில் ஒரு 7-8 வருஷம் இருந்துட்டு வரும்பொழுது சுத்தமாக எதை பற்றியுமே எந்த ஒரு பொலிட்டிக்கலாகவும் சோஷியலை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வரும்போது பார்த்தோம்னா எல்லாமே மாஸ்டர்ஸ் தான் கிட்டத்தட்ட. அதியம் தோழர்லாம் நீங்கள் என்ன டாபிக் கொடுத்தாலும் வந்து நிறுத்தாம 3 டேஸ் 4 டேஸ் பேசிட்டே இருப்பார். எதை சொன்னாலும் பேசுவார். அவ்வளோ ஒரு ஆக்சுவலாக காலா ஒர்க் பண்ணும்போது ஃபோனில் ஏதோ ஒரு டவுட் கேட்டு நான் ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் வச்சுட்டு போகிறேன். அது போயிட்டே இருக்கும் 3-4 ஹவர்ஸ். அவர் இத்தனைக்கும் குண்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அவ்வளோ டைம் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. எதை பத்தி பேசினாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் அதிகம் தோழர்னா சுரேஷ் அண்ணா இன்னொரு சைடு. எந்த பாலிடிக்ஸ் எதுவுமே தெரியாது அவருக்கு. ஆனா ஃபில்மோட ஏஸ்தட்டிக் அதை பத்தி பேசுவாங்க. ஜெய் ஒரு பக்கம் அண்ட் ஜெனி, பார்த்தி அந்த மாதிரி நிறைய அவங்க எல்லாரோட டிஸ்கஷனும் அவங்கள்ட்டேருந்து உள்வாங்கிக்கிட்டதோட தொடர்ச்சி தான் நான். அதுலேயுமே நிறைய பேர் நேம் பண்ண முடியல. ஃப்ராங்க்லின் இருக்கான், மோசஸ் எல்லாம் இருக்காங்க. எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ மகிழ்நன், சுரேஷ்னா, பார்த்தி, ஜெனி, ராஜா, வேலவன், மோசஸ், முரளி சாரு, கிஷோர், ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம், அவங்க எல்லாருமே அவங்களோட இருந்து நம்ம கற்றுக்கிட்டது உள்வாங்கிக்கிட்டது தான். ஸோ ஃபைனலாக வந்து ஐ கெஸ் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ முடிச்சிட்டுமா? ரஞ்சித் பற்றி பேசணும். ஆக்சுவலாக இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா ரஞ்சித் இந்த ஃபில்ம் ஆக்சுவலாக ரஞ்சித் இல்லைனாலும் நடந்திருக்கும். ரஞ்சித்தோட நான் சேரனா கூட ஃபில்ம் மேக்கராவோ இல்லை அனிமேட்டரா இல்லை அனிமேட்டட் சீரிஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ரஞ்சித் கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது அப்படிங்கிறது வந்து பாட்டில் ராதா மாதிரி நான் அனிமேஷன் சைடில் நிறைய இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த ஒருத்தவன். முழுக்க முழுக்க அந்த பிக்சார், டிஸ்னி அவங்களோட ஒர்க்ஸும் அதிகபட்சம் போனால் மியாசக்கியோட ஃபிலிம்ஸ் பார்க்குறது அப்படி தான் இருக்கும். முதல்ல நம்மோட மொழி பற்றி, நம்மோட மக்களை பற்றி, நம்ம வாழ்க்கையை பற்றி, அதோட சிக்னிஃபிகன்சஸை புரிஞ்சுக்கிற அந்த பார்வை வந்து எனக்கு 100% அதுதான் என்னோட பிக்கஸ்ட் குட் ஃபார்ச்சுனா நான் நினைக்கிறேன். ரஞ்சித் கிட்டேருந்து புரிஞ்சுக்கிட்டது அதுதான் என்ன இந்த இடத்துக்கு நகர்த்திருக்கு. இல்லைன்னா நானும் வந்து பாட்டில் ராதா இங்கே என்னோட டீமில் ஒர்க் பண்ண நிறைய பேர் அவங்க ரிலேட்டிவ் ரீஹாப்லலாம் சேர்த்துருக்காங்க. இதை கதையாக பண்ணணுன்ற அந்த மனம் வந்து அது இங்கேருந்து தான் உருவாச்சு. அதுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் கிட்ட பேசவே கூடாத தவிர்க்கிறது எல்லாமே வந்து நான் பேசியிருப்பேன். ஃபர்ஸ்ட் டே வந்து ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நைட்டு ஃபோன் பண்ணியிருந்தான். அந்த மாதிரி காலைல வந்துடும்டா அப்படின்ற மாதிரி. நான் சொன்னேன், தயவுசெய்து நீ வராத, எனக்கு வந்து ஏற்கனவே பதட்டமாக இருக்கும், நீ வந்தனா இதுக்கப்புறம் இன்னும் வந்து என்னால் அதை ஹேண்டிலே பண்ண முடியாது அப்படின்னு. அவன் 25 நாள் பொறுத்து தான் ஷூட்டுக்கே வந்தான். வந்துட்டு கொஞ்சம் டைம் இருந்துட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதுவாக இருக்கட்டும். அண்ட்
சீன் எடுக்கும்போதே கூட ஒரு சீன் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இது ரொம்ப கேவலமா இருக்குது. நான் ரீஷூட் பண்ணிக்கிறேன்டா அப்படின்ற மாரி சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம எப்படி இப்படி ஒரு ப்ரொடியூசர் கிட்ட இந்த மாரி வார்த்தையில நம்ம சொல்றோமே அப்படின்ட்டு எனக்கு இதாச்சு. இப்படி சொல்லியிருக்க கூடாதுல்ல அப்படின்ற மாரி. அப்புறம் அவன் எடுத்துட்டு வான்ற மாரி பார்த்து நல்லா தான்டா இருக்கு. அது உட்ரு. அடுத்ததுக்கு போடா அப்படின்ற மாரி சொல்லியிருந்தான். அடுத்து வந்து ஒரு சீன் எடுக்கிறேன். 6 பக்க சீன் அது. அது எப்படி எடுக்கிறதுன்னு புரியவே இல்ல. நைட் மறுபடியும் ஃபோன் பண்ணி, "ஏய் இவ்ளோ பெரிய பேஜா இருக்குடா. இது எப்புட்றா எடுப்ப?" அப்படின்ற மாரி சொல்லி கேட்டு, அதுக்கு அத பிரேக் பண்ணி எப்படி போணும் அப்படிங்கிற மாரி அவன் ஷேர் பண்ணது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஸ்பேஸ் வந்து ரஞ்சித் வந்து நமக்கு எனக்கு குடுத்ததுனால தான் இது வந்து என்னால நிகழ்த்த முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எனக்கு மட்டும் இல்ல. என்ன மாரி எவ்ளோ பேர், எவ்ளோ லைஃப்ப வந்து எம்பவர் பண்ற விஷயம் ரஞ்சித் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கான். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி அதுக்கு. ஃபைனலா நான் அ ரஞ்சித் ரஞ்சித் பத்தி எனக்கு எப்பவுமே புத்திசம்ல ஒரு அ எனக்கு புடிச்ச பேசேஜ் ஒண்ணு இருக்கும். அதாவது ப ஷாக்யமுனி புத்தாவும், ஆனந்தாவும் வந்து அவங்களோட டைம்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஒரு வில்லேஜ கிராஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஆனந்தா வந்து அந்த வில்லேஜ்ல குழந்தைங்க விளையாடிட்டு இருப்பாங்க. பயங்கர ஹேப்பியா சிரிச்சு சேர்ஃபுல்லா விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஆனந்தா வந்து புத்தாட்ட கேட்பாரு. இந்த மாரி புத்தா இந்த மாரி ஹேப்பியா வாழ்க்கை வாழறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு ரீசன் தானே அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. புத்தா அத கேட்டுட்டு வந்து ஆனந்தாட்ட சொல்லுவாங்க. இல்ல ஆனந்தா நீ சொல்றது தப்பு. ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு ரீசன் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் தான் எல்லாமே. ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் த பிரைமரி ரீசன் ஃபார் ஹாப்பினஸ் அண்ட் ஜாய்ஃபுல் லைஃப் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ என்னோட லைஃப்ல நான் நான் ஆக்சுவலா காலேஜ் படிக்கும்போது 4 வருஷமும் பழனிக்கு பாத யாத்திரை போயிட்டு பட்டை கிட்டலாம் போட்டு சுத்திட்டு இருந்த ஒரு ஆள் தான்னு வச்சுக்கோங்களேன். மாமா வேற இருக்காரு. அவரு தான் குருசாமி. ஸோ லைஃப் வந்து இப்ப பார்க்குறேன்னா நமக்கு சுத்தமா அந்த ஏரியாவுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லாத மாரி ஒரு இதாயிடுச்சு. ஆம். ஸோ அ இன் அ பாசிட்டிவ் வே. பாசிட்டிவான ஒரு இடத்துக்கு லைஃப் அப்படி நகர்ந்திருக்கு அப்படிங்கிறது வந்து, அந்த அளவுக்கு என்னோட லைஃப்குள்ள வேல்யூ கிரியேட் பண்ணியிருக்கான். ஸோ அத நான் ரீபே பண்றது அப்படிங்கிறது, அ இன்னும் நெறைய லைஃப எம்பவர் பண்றதுக்கு என்னோட வொர்க்க பயன்படுத்துறதுக்காகவும், என்னோட லைஃப பயன்படுத்துறதுக்காகவும் இருக்கிறது தான் சரின்னு நான் நெனைக்கிறேன். ஐ வில் கன்டின்யூ டூ டூ தட். தேங்க் யூ சோ மச். தேங்க்ஸ் டூ எவ்ரிஒன். தேங்க் யூ.